மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் கிடைக்காத ஒன்று அப்படின்னா அது புரோட்டா தான். ஆனால் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க, மும்பைக்கு வாங்க, தாராவி வாங்க, புரோட்டாலாம் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரே தூத்துக்குடி வந்து புரோட்டாக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்கோங்க. அதையே சாப்பிட்டு வளர்ந்ததுனால இங்கே புரோட்டா கிடைக்காததுங்கிறது ரொம்ப ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. சரி, இன்னைக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து புரோட்டா பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்தே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து புரோட்டா செய்கிற மாதிரியும் நான் வந்து மட்டன் கிரேவி வைக்கிற மாதிரியும் எங்கள் வேலையை பிரித்து எடுத்தாச்சு. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வீக்கெண்டாக பார்த்து செய்வோம்னு சொல்லி தான் சாட்டர்டே நைட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னா கொஞ்சம் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எங்கள் ஊரில் இந்த பொரிச்ச புரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ். வாட்டாவும் கிடைக்கும். ஆனால் நாங்கள் மக்கள் விரும்புறது என்னமோ அந்த பொரிச்ச புரோட்டா தான். புரோட்டான்னு கடையில் போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சின்ன சின்ன பீஸா புரோட்டாவை பிச்சு போட்டு அது மேலேயே சால்னா ஊற்றி அப்படியே பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பார்சலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த புரோட்டா சால்னாவோட நல்லா ஊறி போய் இருக்கும். அப்படியே அந்த வாழையிலையும் அப்படியே மெல்ட் ஆகிருக்குமா, அந்த புரோட்டாவை எடுத்து அப்படியே வாய்க்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லவக்குன்னு உள்ளே போகும். அதுலேயும் சளி பிடிச்சிருக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டை ஆல்ரெடி கரகரப்பாக இருக்குமா, அப்போ இந்த புரோட்டாவை வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே காரமாக அப்படி நல்லா சூடாக தொண்டையில் இறங்கும் போது அவ்வளோ இதமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் புரோட்டா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.